ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் செம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். 0.12 நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், கீழே 3 டிஜிட் வருது. அதே மாதிரி 3, 4, 4, 5 இருக்கு. கம்பேர் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா 10 யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ நியூமரேட்டரில் 0 கம்மியாக இருக்குது. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஷினில் ஸ்கொயராக இருக்கிறதுனால இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆன்சர் 100. இவ்வளோ தான். இதுவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 2ஆக இருந்தால் நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100 யூஸ் பண்ணோம். கொஸ்டினில் ஸ்கொயராக இருந்தால் 100 ஸ்கொயர் 10,000 ஆன்சர். இதுவே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு க்யூபாக இருந்தால் க்யூப் பண்ணுற மாதிரி 1ஆக இருந்தால் 10 கியூப், 2ஆக இருந்தால் 100 கியூபாக இருக்கும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தலைகீழாக கொடுத்தா நமக்கு 0 எங்கே கம்மியாகும்? டினாமினேட்டரில். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/ல யூஸ் பண்ணும். 1/100. இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா 0.01 இருக்கும். அப்போ எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் நம்ம 10, 100 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட், 4 டிஜிட், 2, 3, 2, 3 சேமாக இருக்குது. எங்கே கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 1 கம்மியாக இருக்குது, அது நியூமரேட்டரில் கம்மியாக இருக்குது. அப்போ 1னா 10 யூஸ் பண்ணலாம். கொஸ்டினில் ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் பண்ணுங்கள். 10 ஸ்கொயர் 100. ஆப்ஷன் ஏ.